ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2222வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 7வது பகுதி. சிறிய திருமடல் பிரபந்தம் 155 அடிகளை உடையது. அவற்றை மொத்தமாக அனுபவிக்க இயலாததால் சுருக்கி சில கண்ணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவித்து வருகிறோம். இதுவரை கட்டுவச்சி வந்தாள், கட்டுவச்சி குறிபார்த்து விட்டு வாய் திறக்காமல் திருமால் தான் இவளுக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான் என்பதை குறிப்பால் உணர்த்தினாள். அதற்கு பிறகு வாய் திறந்து சொல்ல ஆரம்பித்தாள் என்பது வரை நேற்றைய பகுதி வரை அனுபவித்தோம். இன்றைய பாசுர வரிகள். நீரேதும் அஞ்சல் மின் நும்மகளை நோய் செய்தான், ஆரானும் அல்லன் அறிந்தேன், அவனை நான் கூறார் வேல் கண்ணீர் நுமக்கரிய கூறுகேனோ, ஆரால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான், ஆரால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது, மற்ற ஆராலே கல்மாறி காத்ததுதான், ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின். அவன்தான் உன் மகளுக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறான். நீரேதும் அஞ்சல் மின், பெண்களே தாய்மாரே, நீரேதும் அஞ்சல் மின், நும் மகளை நோய் செய்தான், ஆரானும் அல்லன் அறிந்தேன், அவனை நான் கூர்வேல் கண்ணீர் நுமக்கரிய கூறுகேனோ, ஆரால் இவ்வையம் அடியளப்புண்டதுதான், ஆரால் இலங்கை படிப்படியா வீழ்ந்தது, மற்றும் ஆராலே கல்மாறி காத்ததுதான், ஆழி நீர் ஆரால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின். அவன்தான் காரணம் என்பதை சொல்லுகிறார். இந்த பெண்கள் பரகால நாயைக்கு வந்த நோவு, அந்த சித்த பிரம்மை, அதுக்கு காரணம் யார் என்பதை அன்னையரும் அறிய சொல்லுகிறாள். கட்டுவிச்சி. நீரேதும் அஞ்சல் மின், நீங்கள் சிறிதும் அச்சமுற வேண்டாம், நும்மகளை நோய் செய்தான், உங்கள் மகளை இவ்வாறு நோயுறச் செய்தவன் ஆரானும் அல்லன், யாரோ ஒரு தேவன் அல்லன், அவனை நான் அறிந்தேன், நும் மகளை நோயுறுத்தியவன் எவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். கூறார் வேல் கண்ணீர், கூர்மை நிறைந்த வேல் போன்ற கண்களை உடையவர்களே, உமக்கரிய கூறுகேனோ, உங்களுக்கு அவன் யார் என்பதை தெளிவாக நான் சொல்லலாமா? ஆரால் இவ்வையம் அடி அளப்புண்டது, யாரால் இந்த பூமி காலால் அளக்கப்பட்டதோ, ஆரால் இலங்கை பொடிப்பொடியா வீழ்ந்தது, யாரால் இலங்கை நகரம் பொடிப்பொடியாக்கப்பட்டு பாழடைந்ததோ, மற்ற ஆராலே கல்மாறி காத்தது, யாரால் இந்திரன் பெய்வித்த ஆலங்கட்டி மழை தடுக்கப்பட்டதோ, ஆழி நீர் யாரால் கடைந்திடப்பட்டது, யாரால் கடல் கடையப்பட்டதோ, அவன் காண்மின். அத்தகைய ஆடவர் திலகனே மகளுக்கு நோய் செய்தான் என்பதனை மனதில் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த பாசுர பகுதியினுடைய பொருள், கட்டுவிச்சி வாய்விட்டு அன்னையரிடம் தோழியரிடமும் சொல்கிறாள், நீங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டா, கருப்பன் காட்டேரி முனியன் என்பது போன்ற ஏதோ ஒன்று இவளை பிடித்திருக்கிறது என்று பயப்படாதீர்கள். உங்கள் பெண்ணுக்கு இந்த நோயை செய்தவன் வேறொருவனும் அல்லன், அவனை நான் அறிந்தேன், நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. கூர்மை மிக்க வேல் போன்ற கண்ணுடைய மங்கையரே கேளுங்கள், நீங்கள் அறியுமாறு சொல்கிறேன். இந்த வையகம் யாரால் அடியளக்கப்பட்டது, யாரால் இலங்கை பொடிப்பொடியாய் அழிந்தது, கல்மழை யாரால் தவிர்க்கப்பட்டது, கடல் நீர் யாரால் கடையப்பட்டது, அப்படிப்பட்ட ஆடவர் திலகனே இந்த நோயை நும்மகளுக்கு செய்தான் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் என்று கட்டுவிச்சி அவர்களிடம் சொன்னார். இனி இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். கட்டுவிச்சி பலவற்றையும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட பிறகு வெளிப்படையாக வாய்விட்டு தன் சொற்களால் தலைவியின் உறவினர்களை நோக்கி பேசுகிறாள்.
நீரேதும் அஞ்சல் மின். நீங்கள் இந்த தலைவியின் நோவுக்கு காரணம் வேறு எவையோ சில என்று அஞ்ச வேண்டாம். வேற்று தெய்வங்களின் தீண்டுதல் இந்த பரகால நாயகிக்கு ஏற்படவில்லை. நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. நும்மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லன். இம்மகள் நோவுபடத் தொடங்கிய அளவிலே நீங்கள் உங்களையே மறந்து விட்டீர்களே. உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த பெண் பிள்ளையை கீழான தெய்வங்கள் நோவுபடுத்த முடியுமா? அதை கூட மனதிலே கொள்ளவில்லையே நீங்கள். நும்மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லன். நாய் தீண்டுவதைப் போல இழிந்த தெய்வங்களின் தீண்டுதல் இவளுக்கு ஏற்படவில்லை. ஏற்படுமா? அறிந்தேன் அவனை நான். தன் முயற்சியாலே காண முற்பட்டு யதோ வாசோ நிவர்த்தந்தே என்று தைத்திரிய ஆனந்தவல்லி சொல்லுவது போல, எதனிடமிருந்து சொற்கள் அறிய முடியாமல் திரும்ப வருகின்றனவோ என்று முழுமையாக காண முடியாமல் மீண்டு திரும்பிய வேதம் போல் அல்லாமல் அவன் காட்டிய அறிவினாலே அவனை நான் கண்டறிந்தேன். கூறார் வேல் கண்ணீர். இந்த கட்டுவீச்சி இந்த தலைவிக்கு நோய் செய்த தெய்வம் இன்னது என்று அறிந்தாளாகில் இவள் எந்த தெய்வத்தின் பெயரை கூறப்போகிறாளோ என்று நினைத்து தலைவியின் உறவினர் யாவரும் கட்டுவீச்சியை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களை கட்டுவீச்சி அவர்களுடைய கூர்மையான வேல் போன்ற பார்வையை சுட்டி காட்டி கூர்வேல் கண்ணீர் என்று விழித்து கூறுகிறாள். உமக்கரிய கூறுகேனோ. இவளுக்கு ஏற்பட்டுள்ள நோயினை போக்குவதற்கு வேற்று தெய்வங்களின் கால்களிலே விழும்படி கலங்கியிருக்கும் நீங்களும் கூட உண்மையை உணரும்படியாக நான் என் சொற்களால் விளக்கமாக கூறலாமோ? கூறுகேனோ? சொல்ல வேணும் என்று ஆவல் தோற்ற இருந்தார்கள் அவர்கள் உறவினர்கள். அதை கண்டு சொல்லுகிறாள் கட்டுவீச்சி மேலே. ஆறால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான். இந்த பூமி பரப்பு முழுவதையும் தன் காலின் கீழ் காலால் அளக்கப்படும்படியாக இட்டு கொண்டவன் யார்? ஆறால் என்ற சொல்லாலே ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரார் என்று திருவாய்மொழி சொன்னது போல எம்பெருமான் என்றே சொல்ல வேண்டும். உலகளந்த செய்தியை உட்கொண்டு வினவுகிறாள். இவ்வையம் மண்ணை இருந்து துளாவி வாமனன் மண் இது என்னும் என்று நம்மாழ்வார் சொல்வது போல பூமி பரப்பு முழுவதையும் கைகளால் அலைந்து கொண்டிருந்து அவனுடைய அடிச்சுவட்டினை மோந்தவளைப் போல வாமனன் அளந்த அடிச்சுவட்டின் மண்ணிது என்று பேசுகிறாள். அவ்வளவு தீவிரமாக அதிலே ஆட்பட்டு பேசுகிறாள். கௌசிக முனிவன் விஸ்வாமித்திர முனிவனுடைய வேள்வியை காக்க சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளிய போது அந்த முனிவரை பார்த்து, முனிவரே, இங்கே காணப்படும் தவக்குடில் யாருடையது என்று கேட்டான். கௌசிக முனிவர் அதற்கு பதிலாக, இந்த தவக்குடில் ஸ்ரீ வாமனன் எழுந்தருளி இருந்து தவம் பண்ணின சித்தாசிரமம், எம்பெருமான் எழுந்தருளி இருந்து விட்டு சென்ற இடம் என்று நான் இந்த தவக்குடிலின் மண்ணினை முகந்து கொண்டு காலம் கழிக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு எம்பெருமான் அளந்த மண், அதனாலே அதற்கு உண்டான சிறப்பு அது. அப்படியே கட்டுவீச்சியும் எம்பெருமான் அளந்த அடிச்சுவட்டினை கண்டவள் போல் இவ்வையம் என்கிறாள். இதனால் புவனியெல்லாம் நீரேற்று அளந்த நெடியபிரான் அருளா விடுமே என்று திருவிருத்தத்திலே சொல்லுவது போல தன்னுடைய உலகினை, தன்னுடைய சொத்தான உலகினை மாவலியிடம் யாசித்து பெற்று பாதுகாத்த எம்பெருமான் தன் உரிமையாகிய இவளை பரகால நாயகியை நோவுபடும்படி விடுவிட்டு வைப்பானா? மண்ணையே இறந்து பெற்று அளந்து கொண்டவன் பெண்ணை நோவுபட விட்டு வைப்பானா என்று சொல்லுகிறாள் பரகால் நாயகி. மேலும் சொல்கிறாள், இந்த மண்ணை அளந்தவன் யாரோ அவன்தான். அடுத்து, ஆறால் இலங்கை பொடிப்பொடியா வீழ்ந்தது. வரங்களின் ஆற்றலினாலும் உடல் வலிமையின் மிகுதியாலும் மேம்பட்ட அரக்கர்கள் வாழக்கூடிய இலங்கை யாரால் தூளாகும்படியாக அளிக்கப்பட்டது? யார் அளித்தார்கள்? ஆறால் தங்களுடைய ஆற்றலை உள்ளபடியாக அறியாமல் ராவணனுக்கு அவன் வேண்டிய வரங்களையெல்லாம் வாரி வழங்கி அதனாலே தாங்கள் தங்கியிருந்த இடங்களையும் இழந்து கழுத்து அறுபடாமல் உயிர் தப்பி
இடையிலே கட்டி ஆடையோடு உயிர் பிழைத்து தங்களை காப்பாற்றுமாறு எம்பெருமானை கூப்பிட்டவாறே தெரிந்த பிரம்மன் முதலியவர்களாலா இலங்கை பாழாயிற்று? அவர்கள் அழித்தார்கள் இல்லையே. ராவணன் முதலியவர்களுடைய புதிய கும்பீட்டை கண்டவுடன் இவர்களுக்கு தலைகால் புரியவில்லை. தேவர்களுக்கு தம்மையும் மற்றவர் கும்பிடுவதனை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்னும் உய்த்து உணர்வும் இன்றி அவர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து அதனால் இவர்கள் துன்பப்பட்டார்கள் அல்லரோ இந்த தேவர்கள். எம்பெருமான் இலங்கையை பாழாக்கினான் என்பதனால் ஒரு பெண்ணுக்காக எம்பெருமான் இலங்கையை பொடி பொடியாக்கியது ஏன்? ஒரு பெண்ணுக்காக, சீதா பிராட்டிக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே சொன்னது போல இலங்கையை பாழாக்கினான். இப்படி அரியன செய்தாவது அவளை காத்தவன் இந்த பரகால நாயகி துன்பப்படும்படியாக விட்டு வைக்க மாட்டான் என்பது இதனுடைய உள்ளுரை பொருளாகும். அடுத்து கேட்கிறார், மற்ற யாராலே கல்மாரி காத்ததுதான், மற்றாராலே கல்மாரி காத்ததுதான். பசியால் ஏற்பட்ட கோபம் காரணத்தினாலே இந்திரன் ஆய்ப்பாடிக்கு மேல் கல்மழை பொழிய வைத்தான். அந்த ஆலங்கட்டி மழையை அதை தடுத்தது யார்? தடுத்து இடையரையும் ஆவினத்தையும் காத்தது யார்? அந்த மழையால் வருந்திய இடையர் தம்மைத்தாமே காப்பாற்றி கொண்டனரா? பசுக்கள் தங்களைத்தாமே காப்பாற்றி கொண்டனவா? இந்திரனுக்கு எடுக்க வேண்டிய விழாவினை கோவர்தன மலைக்கு எடுக்கும்படியாக கண்ணன் செய்ததனால் ஏற்பட்ட துன்பத்தை கண்ணன் தானே போக்கி இடையர்களையும் பசுக்களையும் காத்தான் அல்லவா? அவன்தான். அடுத்து, ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின். இங்குதான் அவன் காண்மின் சொல்கிறாள். அப்புறமேயோ மகோததிகி, ஆழம் காண முடியாத கடல் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டபடி ஒருவராலும் பகுத்துணர முடியாத பேராழமுடைய பார்க்கடலை கடைந்து ஆழி நீரால் கடைந்திடப்பட்டது. கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்வார். கடலே கடலே உன்னை கடந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு. அந்த கடலின் உயிர் போன்ற அமுதத்தை கொண்டவன் எவன்? கடலை கடைய வேண்டும் என்று தொடங்கி தொடர்ந்து கடையும் ஆற்றல் இன்றி கைவிட்ட தேவர்களும் அசுரர்களுமோ கடலை கடைந்தார்கள். அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருவராக நின்று எம்பெருமான் கடைந்தான். அன்று தேவர் அசுரர் வாங்க என்று நம்மாழ்வாரும் தேவரும் அசுரரும் கடல் கடைய இயலாமல் பின்வாங்கிய செய்தியை குறிப்பிட்டார் அல்லரோ. தேவர்களும் அசுரர்களும் தங்களால் கடலை கடைய இயலாது என்று கைவிட்ட பின்பல்லவோ எம்பெருமான் கடலை தானே கடைய புகுந்தான். அந்த பக்கம் ஒரு கையும் இந்த பக்கம் ஒரு கையுமாக வாசுகியை பிடித்து இழுத்து கடலை கடைந்தான். அந்த அந்த மலை உள்ளே ஆழ்ந்து விடாதபடி கூர்மவதாரம் எடுத்து கீழே நின்று அதையும் தாங்கினான். அவன்தானே எல்லாம் செய்தான். இப்படி பல வடிவங்களை கொண்டு தன் உடம்பு நோவ வேற்று பயனை விரும்பும் தேவர்களுக்காக செயல்பட்ட எம்பெருமான் அந்த கடலை கடைந்த போது அந்த அமுதில் வரும் பெண்ணமுது போன்ற இந்த பரகால நாயகியை நோவுபட விடுவானா? விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண் அமுது உண்டவன் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வாரே சொல்வார்களோ. அப்படிப்பட்டவன் அல்லனோ எம்பெருமான், அவன் காண்மின். அப்படிப்பட்ட அருஞ்செயல்களை செய்த எம்பெருமானிடம் உங்கள் மகள் துன்பப்படுகிறாளே ஒழிய ஏனைய தெய்வங்களிடம் அவள் நோவுபடவில்லை என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறாள் கட்டுவச்சி. என்ன சொன்னார்? இந்த வையகம் யாரால் அடியளக்கப்பட்டதோ, யாரால் இலங்கை பொடி பொடியாய் அழிந்ததோ, கல்மலை யாரால் தவிர்க்கப்பட்டதோ, கடல் நீர் யாரால் கடையப்பட்டதோ, அப்படிப்பட்ட எம்பெருமானே இந்த நோயை நும் மகளுக்கு செய்திருக்கிறான், தெரிந்து கொள்ளுங்கள் என்று பரகால நாயகியின் தாயாருக்கும் தோழியருக்கும் சொல்லுகிறாள் கட்டுவச்சி.
குறி சொல்லப்படு ஆச்சாரியன் ஸ்தானத்திலிருந்து எம்பெருமானை கை காட்டுகிறாள் என்பது உள்ளுரை பொருள். இந்த அற்புதமான இந்த பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன் மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை அன்வயிக்கலாம். நீரேதும் அஞ்சல் மின் நும்மகளை நோய் செய்தான் ஆரானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான் கூறார் வேல்கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ ஆறால் இவ்வையம் அடி அளப்பொண்டதுதான் ஆறால் இலங்கை பொடிப்படியா வீழ்ந்தது மற்ற ஆறாலே கால்மாறி காத்ததுதான் ஆடி நீராரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின். நீர் ஏதும் மஞ்சள் மின் நும்மகளை நோய் செய்தான் ஆறானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான் கூர்வேல் கண்ணீர் நுமக்கரிய கூறுகேனோ ஆறால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான் ஆறால் இலங்கை பொடிப்பொடியா வீழ்ந்தது மற்ற ஆறாலே கல்மாறி காத்ததுதான் ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின். அவன்தான் உன் மகளுக்கு இந்த நோயை செய்திருக்கிறான். அவனாலேதான் இந்த பெண் அவள் மேல் கொண்ட பற்று காரணமாக, அவள் எம்பெருமான் மேல் கொண்ட காதல் காரணமாக, எம்பெருமான் மேல் கொண்ட பக்தி பரவசத்தின் காரணமாக பித்து பிடித்திருக்கிறாள் என்பதை வெளியிடுகிறாள் கட்டுவீச்சு. அடுத்த பகுதிகளை அடுத்து வரும் பதிவுகளிலே அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.